நாளைக்கு நடைபெற என்ன நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குது. அதுல பங்கு பெறுவோம். சபாநாயகர் தனபாலுடன் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் சந்திப்பு நடத்திவிட்டு வெளியே வந்தார்கள். செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். ஆனாலும் கூட நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கு பெறுவோம் என்கிற பதிலை மட்டும் சொல்லிவிட்டு அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சபாநாயகர் தனபாலுடன் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் சந்திப்பு நிகழ்த்திவிட்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். ஆனாலும் கூட எந்த கேள்விக்கும் அவர்கள் பதிலளிக்கவில்லை. ஆனால் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பில் நாங்கள் பங்கு பெறுவோம் என்கிற அந்த ஒற்றை பதிலை மட்டும் சொல்லிவிட்டு அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சபாநாயகர் தனபாலுடன் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் அந்த பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதன் பிறகு வெளியே வந்தார்கள். செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். ஆனாலும் கூட அங்கு அவர்கள் எந்த பதிலையும் சொல்லவில்லை. நாளை வாக்கெடுப்பில் பங்கு பெறும் என்கிற ஒற்றை பதிலை மட்டும் சொல்லிவிட்டு அங்கிருந்து காரில் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் நம்முடைய இணைப்பிருக்கிறார். ஸ்டாலின், வெளியே வந்தவர்கள் என்னவெல்லாம் சொன்னார்கள், அந்த ஆலோசனையில் என்னவெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்பது குறித்த தகவல் இருக்கிறது? மணிமாறன் அவர்கள் வெளிப்படையாக, அதாவது அதிகாரப்பூர்வமாக எந்த விஷயத்தையும், அதாவது சபாநாயகரை சந்தித்து என்ன கோரிக்கை வைத்தோம் என்று தெரிவிக்கவில்லை என்றாலும் நமக்கு கிடைத்த தகவலின்படி ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை சபாநாயகரிடம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவான அணியினர் வைத்துள்ளார்கள். ரகசிய வாக்கெடுப்பு நடத்தினால் மட்டுமே இது சரியாக ஒரு தீர்வாக அமையும் என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது வெளிப்படையாக மறைமுக வாக்கு அல்லது வெளிப்படையான வாக்கு, இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது வெளிப்படையான வாக்கு என்பதை செய்தால் நிச்சயமாக யாருக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் என்ற ஒரு விஷயமானது தெரிய வரும். அதனால் பிரச்சனை எழுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதனால் மறைமுக வாக்கு, ரகசிய வாக்கு மட்டுமே ஒரு தீர்வாக அமையும் என்பதை வலியுறுத்தி தற்போது தன்னுடைய ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவான சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை சபாநாயகரிடம் வைத்துள்ளார்கள். ரகசிய வாக்கெடுப்பு நாளை நடத்தப்பட வேண்டும் என்று தங்களுடைய கோரிக்கை மனுவினையும் சபாநாயகரிடம் அளித்ததாக தகவல்கள் தெரிகின்றன. நிச்சயமாக தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் அவர்கள் பேசவில்லை என்றாலும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இல்லத்திற்கு சென்ற பிறகு அறிக்கையானது வெளியிடுவதற்கான வாய்ப்பு, அறிக்கையோ செய்தி குறிப்பை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது தமிழக சட்டப்பேரவையில் நடைபெறும் பொழுது ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதை தங்களுடைய கோரிக்கையாக சபாநாயகரிடம் முன்வைத்துள்ளார்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவான அணியினர். மணிமாறன், ஸ்டாலின், நீங்க சொன்னது போல முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் ரகசிய வாக்கெடுப்பு கேட்டிருந்தால் அதை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நடைமுறையில் அது சாத்தியம் இருக்கிறதா? மணிமாறன், அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தும் பொழுது பார்த்தோம் என்றால் இதற்கு முன்பாக நடத்தப்பட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பு, அதாவது 1988ஆம் ஆண்டு நடந்தது. அந்த வாக்கெடுப்பின் பொழுது வெளிப்படையான வாக்கெடுப்பு மட்டுமே நடந்தது. அதாவது 6 பிரிவுகள், 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது 6 பிரிவுகளாக சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரித்து வைக்கப்படுவார்கள். அந்த 6 பிரிவுகளாக பிரித்து வைக்கப்பட்டு நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தால் இந்த அரசின் மீது யாருக்கு நம்பிக்கை உள்ளது என்று சபாநாயகர் தெரிவிப்பார். அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நிற்பார்கள். ஆதரவு இல்லை என்ற பட்சத்தில் ஆதரவு இல்லை என்று சபாநாயகர் அறிவிக்கும் பொழுது அதற்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் ஆதரவு இல்லை என்று எழுந்து நிற்பார்கள். இது போன்ற நடைமுறைதான் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நடைபெறும். ஆனால் இந்த முறை ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். பல்வேறு மாநிலங்களில் ரகசிய வாக்கெடுப்பானது சட்டப்பேரவையில் நடந்துள்ளது. அதே போல தமிழக சட்டப்பேரவையில் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவான சட்டமன்ற உறுப்பினர்கள் நிலைப்பாடாக தற்போது உள்ளது.